வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள். தலைப்பு பெருநஷ்டம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்க. ஒரு அழகான கிராமத்தில் செல்வம் மிகுந்த பணக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஏராளமான நிலங்களும் மாடு கன்றுகளும் பணியாட்களும் இருந்தனர். ஆனால் அவருக்கு இருந்த ஒரே குறை அவருக்கு இருந்த பேராசை. இன்னும் கொஞ்சம் என்ற எண்ணம் அவர் மனதை அரித்து கொண்டே இருந்தது. அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு ஞானி நீண்ட காலமாக தவம் செய்து வந்தார். அவர் எதையும் எதிர்பாராமல் அமைதியையும் அன்பையும் மட்டுமே போதித்தார். பணக்காரர் ஒரு நாள் தன் வயல்களில் நடந்து செல்லும்போது அந்த ஞானியை பார்த்தார். சுவாமி என்று பணிவுடன் ஆரம்பித்த பணக்காரர், எனக்கு எல்லாமே இருக்கிறது, ஆனால் என் மனம் மட்டும் நிறைவாக இல்லை. இன்னும் செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை என்னை வாட்டுகிறது. இதற்கு ஏதாவது வழி உண்டா? ஞானி அமைதியாக பணக்காரரை பார்த்தார். மகனே, பேராசை ஒருபோதும் நிறைவடையாது. அது ஒரு முடிவில்லாத சுழற்சி. இருந்தாலும் உன் விருப்பப்படி ஒரு வாய்ப்பு தருகிறேன். ஞானி தன் கையை உயர்த்தி வானத்தை நோக்கி சுட்டி காட்டினார். நீ நாளை சூரிய உதயத்தில் இருந்து ஓடத் தொடங்கு. சூரியன் மறையும் முன் நீ எந்த நிலத்தை எல்லாம் சுற்றி வந்து எல்லை குறிக்கிறாயோ அந்த நிலம் எல்லாம் உனக்கே சொந்தம். ஆனால் நீ சூரியன் மறைவதற்குள் திரும்பி இந்த இடத்திற்கு வர வேண்டும். தவறினால் நீ இதுவரை சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் இழந்து விடுவாய். பணக்காரருக்கு ஒரே சந்தோஷம். இவ்வளவு பெரிய வாய்ப்பா? அவர் இரவெல்லாம் தூங்கவில்லை. அதிகாலையில் சூரியன் உதயமாகும் முன்பே அவர் தயாராக இருந்தார். ஞானியிடம் ஆசி பெற்றுக்கொண்டு அவர் வேகமாக ஓட ஆரம்பித்தார். அவர் முதலில் தன் வயல்களை சுற்றி ஓடினார். இது போதாது, இன்னும் பெரிய நிலம் வேண்டும் என்று நினைத்து அடுத்த கிராமத்தை நோக்கி ஓடினார். அங்கே இருந்த விளைநிலங்களையும் தனதாக்கி கொண்டார். நேரம் போய்கொண்டே இருந்தது. ஆனால் அவரது பேராசை அவரை நிறுத்த விடவில்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடினால் இன்னும் வளமான நிலங்கள் கிடைக்குமே என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தார். மதியம் நெருங்கியது. சூரியன் உச்சியில் இருந்தது. பணக்காரர் களைப்பால் மூச்சிரைத்தார். ஆனால் தான் இவ்வளவு தூரம் ஓடி வந்ததை நினைத்து இன்னும் கொஞ்சம் முயற்சித்தால் போதும், இன்னும் நிறைய நிலம் கிடைக்கும் என்று எண்ணி மேலும் வேகமாக ஓட முயன்றார். மாலை நேரம் நெருங்கியது. சூரியன் மறையத் தொடங்கியது. அப்போதுதான் பணக்காரருக்கு ஞானி சொன்னது ஞாபகம் வந்தது. அவர் திரும்பி பார்க்கும்போது தான் வந்த தூரம் அவருக்கு மலைப்பாக இருந்தது. இப்போது திரும்பி அந்த இடத்திற்குள் சூரியன் மறைவதற்குள் போவது மிகவும் கடினம் என்று அவருக்கு புரிந்தது. அவர் களைத்து போய் தடுமாறி ஓடினார். ஆனால் அவரது உடல் ஒத்துழைக்கவில்லை. சூரியன் மெல்ல மெல்ல மறைந்தது. பணக்காரர் தான் ஆரம்பித்த இடத்திற்கு இன்னும் வெகு தூரத்தில் விழுந்து விட்டார். ஞானி அமைதியாக பணக்காரரை நோக்கி வந்தார். பணக்காரர் மூச்சிரைக்க வருத்தத்துடன் ஞானியை பார்த்தார். என்ன மகனே, எல்லா நிலமும் உனதாகிவிட்டதா என்று ஞானி கேட்டார். பணக்காரர் கண்ணீர் விட்டு அழுதார். சுவாமி, என் பேராசை என்னை அழித்து விட்டது. நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். ஞானி புன்னகைத்தார். மகனே, நீ ஓடியது போதுமானது. ஆனால் நீ ஓடியது உன் பேராசையின் எல்லைகளை குறிக்கவே. உனக்கு உண்மையில் தேவைப்பட்டது இவ்வளவு பெரிய நிலம் அல்ல. உனக்கு தேவைப்பட்டது மன நிறைவு.
நீ உன் பேராசையால் உன்னையே ஏமாற்றிக் கொண்டாய். இப்போது எந்த நிலமும் உனக்கு சொந்தம் இல்லை. போட்டியில் பேராசையால் தோற்று பெருநஷ்டத்தை அடைந்துவிட்டாய் என்றார் ஞானி. பணக்காரர் தான் செய்த தவறுக்காக ஞானியிடம் மன்னிப்பு கேட்டார். ஞானி இப்போது மனநிறைவாக உள்ளதா என்று கேட்டார். அதற்கு பணக்காரர், சுவாமி, நான் திருந்திவிட்டேன் என்று கூறினார். ஞானியும், உனது பழைய நிலங்கள் சொத்துக்கள் உன்னிடமே இருக்கட்டும் என்று ஆசீர்வதித்தார். பழையபடி பணக்காரர் செல்வந்தர் ஆகிவிட்டார். ஆனால் இப்போது பணம் பணம் என்று அலையாமல் தனக்கு மிஞ்சியதை தானம் தர்மம் செய்து நிம்மதியாக வாழ்ந்தார். ஞானியிடம் மனநிறைவை கற்றுக்கொண்டார். ஞானியும் பணக்காரரின் மனமாற்றத்தைக் கண்டு சந்தோஷப்பட்டார். இந்த கதையின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், பேராசை ஒருபோதும் மகிழ்ச்சியை கொடுக்காது. அது நம்மிடம் இருப்பதை கூட இழக்க செய்துவிடும். மன நிறைவும் இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருப்பதும் தான் உண்மையான செல்வம். பேராசை பெருநஷ்டம், மன நிறைவே உண்மையான செல்வம். இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவோம். முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. சுபம்.